எடப்பாடியை பொறுத்தளவுக்கு அவருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தவழ்ந்து சென்று காலம்பூரமாக தவழ்ந்தவர். அவர் வந்து காலை பயன்படுத்தியை விட முட்டியை பயன்படுத்தியது அதிகம்ன்றது தான் அவருடைய ஓபிஎஸ் தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ஃப்ளைட்டில் வந்து கோயில் பக்கத்தில் ஏர்போர்ட், கோயில் வாசலில் ஏர்போர்ட்டுங்க, பஸ் ஸ்டாண்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயில் வாசலில் ஏர்போர்ட்டே கட்டி வச்சுருக்காங்க. போய் இறங்கி போய் வழிபட்டு வர வேண்டியது தானே. அதுக்கு என்ன மூட்டு வலிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி மூட்டு வலி. நான் போகிறேன், ஆனால் போகணுன்னு விருப்பம் தான், இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் போகிறேன், என்ன வாய்ப்பு இருந்தால் போகிறேன்னா கட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இப்போ வர்றேன்னு சொல்லிட்டு வடக்கு விநாயகர்கிட்ட தனி விமானம் ஏற்படும். ஏன்னா அவங்க எப்படியாவது உள்ளே இழுத்து போடணுன்னு இருக்காங்க. எம்பிக்கெலாம் இவர்களுக்கு தகுதியும் கிடையாது, லாயக்கும் கிடையாது. இவர்களுக்கு எம்பி எலெக்ஷனில் இவர்களுக்கு அதிமுக தடை செய்யணும், போட்டி போடாமல். தமிழ்நாடு முதல்ல தடை செய்யணும். ஏன்னா போய் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு என்ன சட்டம் பாஸ் பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம கையெழுத்து போட்டோம்னே தெரியாமல் தமிழக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தமிழக மக்களுக்கே துரோகம் செய்துட்டு வந்தது தான் கடந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜெகஜோதியா எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத தாண்டி கூட்டணிக்குள்ள இதுக்கு முன்னாள் கூட்டணி, இந்நாள் கூட்டணி எல்லாருமே கிட்டத்தட்ட தனித்தனியாக பிரிஞ்சு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அதிமுக பாஜகவை வெளிப்படையாக சாடி இருக்கிறது. அண்ணாமலை அவரும் வெளிப்படையானா பேரை குறிப்பிடாமல் கட்சி அப்படிங்கிற இடத்துல இன்னும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் ராமர் கோயிலுக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு கமலஹாசனை மாதிரி போகலாம் போகாமலும் இருக்கலாங்கிற மாதிரிலாம் வந்து நல்லா தான் இருக்கும், அதனால் போக முடியலன்ற மாதிரி இருந்தால் கூட நான் போவேன். ஆனால் போகிறதுக்கு எனக்கு மூட்டு வலி காரணமாக நான் போக முடியாது. எனவே நான் வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாப்புல. அப்போ உள்ளுக்குள்ளே இன்னமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு நெருக்கடி நிலையில் எடப்பாடியும் அண்ணாமலை ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்களே. ஏன்னா திரும்ப சேர்த்து வச்சுருவாங்களோன்னா ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. அந்த ஒரு பிரச்சனை அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இப்போ நம்ம பொங்கல்னால, இந்த பொங்கலை ஒட்டி எடப்பாடியார் வந்து இதை சொல்லியிருக்கனால இந்த விஷயத்தையும் நான் பார்க்கலாம். இந்த பொங்கல் முடிஞ்சோடனே இந்த காணும் பொங்கல், மாட்டு பொங்கலுக்கெல்லாம் போட்டிகள், விளையாட்டு போட்டிகளாக வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கண்ணை கட்டிடுவாங்க, கையில் ஒரு குச்சியை கொடுத்து கண்ணை கட்டி கிருகிருன்னு சுற்றி விட்டுருவாங்க. மேலே பானை கட்டியிருக்கும், சுற்றி விட்டால் அந்த குச்சி வச்சுருக்க பானை இந்த பக்கம் இருக்குது, இப்படி தொலாவிக்கிட்டே தெரியும். இந்த நிலை தான் எடப்பாடியோட நிலை. இன்றைக்கி பத்திரிக்கையை கொடுத்துட்டாங்க, பானையை மேலே கட்டி விட்டாங்க, கண்ணை கட்டி விட்டாங்க, கையில் ஒரு பெரிய 5 அடி கம்பையும் கொடுத்து விட்டு சுற்றி விட்டாங்க கிருகிருன்னு. இப்போ வந்து பத்திரிகை கொடுத்ததுக்காக நம்ம போகிறதா, போனால் இங்கே ரிவிட் அடிப்பாங்க, போகலைன்னா அங்கே ரிவிட் அடிப்பாங்க. அப்போ போகிறதா போகலையா இது எப்படி சொல்கிறது அப்படின்னோடனே அவன் சொல்லுவான் நெஞ்சு வலி வைத்த வலின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். கோர்ட்டில் ஆஜராகும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது பார்த்துருப்போம். மூட்டு வலின்னு சொன்னதான் இந்த உலகத்திலே நம்ம எவனையும் பார்த்துருக்கோம். ஏன்னா டக்குன்னு வந்திருக்கும். ஏன்னா எடப்பாடியை பொறுத்தளவுக்கு அவருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தவழ்ந்து சென்று காலம்பூரமாக தவழ்ந்தவர். அவர் வந்து காலை பயன்படுத்தியை விட முட்டியை பயன்படுத்தியது அதிகம்ன்றது தான் அவருடைய ஓபிஎஸ் தரப்பு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ தவழ்னா இந்த முட்டி என்னத்துக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த மூட்டு வலி காரணமாக ஒரு பக்கம் இருக்கார். இப்போ வந்து என்னென்னா, இப்போ கூப்பிட்றாங்க, அவர் வரதா இருந்தால் அவங்க வண்டி வச்சே கூப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை, இவர் என்னமுங்கிறது நடந்த அயோத்தியாவுக்கு போகிறாப்புல. அதாவது அந்த திருப்பதிக்கெலாம் போவாங்க, கீழேருந்து நடந்தே போவாங்க. இடையில புலியெலாம் வந்துடும், பாதையில் ஓடி வந்துடும் சில பேர். அதே மாதிரி இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் போனால் சபரிமலைக்கு நாங்களாம் போகிற காலத்தில் பம்பையிலேருந்து சிறிய பாதைன்னு ஒன்று இருக்கும், பெரிய பாதைன்னு ஒன்று இருக்கும், அவ்வளோ தூரம் நடக்கணும். இது ஃப்ளைட்டில் வந்து கோயில் பக்கத்தில் ஏர்போர்ட்டு, கோயில் வாசலில் ஏர்போர்ட்டுங்க, பஸ் ஸ்டாண்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோயில் வாசலில் ஏர்போர்ட்டே கட்டி வச்சுருக்காரு. போய் இறங்கி போய் வழிபட்டு வர வேண்டியது தானே. அதுக்கு என்ன மூட்டு வலிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் மூட்டு வலியோடு அவருக்கு சேலம் போகிற தூரம் தாங்க அது. சேலத்துக்கு போகிறதுக்கு 6-7 மணி நேரம் ஆகுது காரில். வந்தே பாரத்துலலாம் போகிறோம். ஆமாம், வந்தே பாரத்தில் போகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. அந்த 4 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஃப்ளைட்டு அயோத்தியாவில் போய் இறங்க போகுது, திருப்பி ரிட்டர்ன் வரப்போகுது. இவ்வளோ காசு வச்சுருக்காரு, சொந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் கூட வாடகை எடுத்து ஜெயலலிதா மாதிரி போகலாம். ஆனால் அதாவது எப்படின்னா, ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணுன்ற மாதிரி மூட்டு வலி. நான் போகிறேன், ஆனால் போகணுன்னு விருப்பம் தான், இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் போகிறேன், என்ன வாய்ப்பு இருந்தால் போகிறேன்னா கட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன். இப்போ வர்றேன்னு சொல்லிட்டு வடக்கு விநாயகர்கிட்ட தனி விமானம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது உள்ளே இழுத்து போடணுன்னு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து தப்பிக்கணும். அதே நேரத்தில் ஈடியும் பிடிச்சி உள்ளே போட்டுறக்கூடாது, பல வழக்குகளில் நம்ம உள்ளே போயிடக்கூடாதுன்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணி போயிட்டுருக்காரு. இப்போ எஸ்டிஏ அவங்க தம்பி எஸ்டிபிஐ வேறு இருக்குது,
தம்பிகளை கூப்பிட்டா வரமாட்டாங்க, தம்பிகள் கோச்சிக்குவாங்க. போனால் அப்பயே சொன்னோம் பாரு, இந்தா போயிட்டார்ல, இந்த இப்பயே வண்டி ஏறிட்டார்ல அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம் இடிக்குது. அதனால் எடப்பாடி வந்து ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கார். மனம் குழம்பி போயிருக்கார். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிருகிருன்னு சுற்றி விட்டாங்க, கண்ணை கட்டி குச்சி அப்படியே பானை அடிக்கிறது. பானை இந்த பக்கம் இருக்குது, இவர் குச்சியை வச்சு இங்கிட்ட அங்கிட்ட அடிச்சுட்டு இருக்காரு. இதுதான் நடந்துட்டு. ஏன்னா அதிமுக தரப்பிலிருந்து இந்த விஷயங்கள் போகுது அப்படின்னா, கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை கடுமையாக. கேபி முனுசாமி எப்படின்னா ஒரு கிராமத்து மனுஷங்க, எம்பியாக இருக்கலாம், அவர் மினிஸ்டராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னும் அவர் வந்து ஒரு கடைக்கோடி கிராமத்து மனிதன். சில நேரம் அவரே வந்து மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லி உண்மையை சொல்லிடுவார். சில நேரம் வந்து யார் கூட கூட்டணியில் இருக்கான்ற இது பண்ணிடுவார். சில நேரம் துரோகம் பண்ணிடுவார். துரோகம் பண்ணிவிட்டு நாங்கள் துரோகம் பண்ணிட்டோம், தெரியாமல் பண்ணிட்டோன்றாரு. இந்த மாதிரி தான் கேபி முனுசாமி. ஏற்கனவே பல கொடூர சட்டங்களுக்கு கையெழுத்து போட்டுட்டு இதெல்லாம் நாங்கள் போடலையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டவர் தான் முனுசாமி. மொத்தமாக வந்து அதிமுகன்ற கட்சி வந்து வட்ட செயலாளர் ரேஞ்சோட மாவட்ட செயலாளர் அதிகபட்சம் தமிழ்நாட்டோட முடிச்சிடணும். எம்பிக்கெலாம் இவர்களுக்கு தகுதியும் கிடையாது, லாயக்கும் கிடையாது. இவர்களுக்கு எம்பி எலெக்ஷனில் இவர்களுக்கு அதிமுகவை தடை செய்யணும், போட்டி போடாமல். தமிழ்நாடு முதல்ல தடை செய்யணும். ஏன்னா போய் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு என்ன சட்டம் பாஸ் பண்ணுறாங்க, எதுக்கு நம்ம கையெழுத்து போட்டோம்னே தெரியாமல் தமிழக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தமிழக மக்களுக்கே துரோகம் செய்துட்டு வந்துடுறது தான் கடந்த காலத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த எம்பி எலெக்ஷனில் அவர்கள் போட்டி போடாமல் இருக்கிறது நல்லது, அவர்களே போடாமல் இருக்கிறது நல்லது. போட்டாலும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் நோட்டாக கூட போடுங்க, இவர்கள் போட்டிங்கன்னா உங்கள் தலையை மண்ணவாரி போட்டுருவாங்கன்றதை கடந்த காலத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, கர சேவைக்கு ஆதரவு கொடுத்து எங்களெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னவங்க ஜெயலலிதா. அப்போ ராமர் கோயில் அது சார்ந்த விஷயங்களில் நாங்கள் உடன்பட தானே செய்வோன்னு ஒரு இது கேட்குறாப்புல. இல்லை, அவர் வந்து இடையில கொஞ்சம் பக்கத்தை காணான்னு அதுக்கப்புறம் மோடி பாஜகவோட கூட்டணி சேர்ந்து நான் செய்த வரலாற்று பிள்ளைன்னு ஜெயலலிதா சொல்லிச்சு, அதெல்லாம் மறந்துட்டாரு. வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுன்னு செய்யவே மாட்டேன்னா அப்போ அதெல்லாம் முனுசாமிக்கு தெரியலையான்னு தெரியல. அப்போ முனுசாமி ஜெயிலில் இருந்தாரா இல்லை வெளியில் தான் இருந்தார். அப்புறம் அது பேப்பர் படிச்சுக்க மாட்டேன். சில பேர் ஊருக்கு போயிடுவாங்க, சொந்த வேலையை பார்க்கும்போது ஒரு 4 நாளைக்கு பேப்பர் படிச்சுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஜெயலலிதா ஏதாவது பேசுனா படிக்காம விட்டுருக்காரா என்னன்னு தெரியல. இவங்க எங்கே இருந்தாங்கன்னு தெரில. அந்த மாதிரி முனுசாமி மறந்துருப்பார். இருந்தாலும் அவர் மைண்ட் வாய்ஸ் அப்பப்போ பேசிப்பார். உள்ளத்தில் உள்ள ஆசையும் சொல்லிடுவார். அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அவர். வந்து அதாவது அதிமுக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்துங்க அவர்லாம். கேபி முனுசாமி, அதுக்கப்புறம் நம்ம பொன்னையன்லாம் வந்து அந்த அதிமுகன்ற கிரீடத்தில் இருக்கக்கூடிய வைரங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கும். இனிமேல் வந்து இளைஞர்கள்லாம் ஒரு பொன்னையன்னா இன்னும் பிறக்கலை யாரும். ஒரு பொன்னையன் வந்து இன்னும் பிறக்கலை, தமிழ்நாட்டிலே பிறக்கலை. பிற்காலத்தில் வரலாம், பொன்னையன்கள் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம இவர் கேபி முனுசாமி போன்றவர்கள் எம்பி பதவியில் இருக்கும்போதே வந்து இங்கே எம்எல்ஏ அதை ரிசைன் பண்ணார். அந்த மாதிரி இவர் என்னமோ நாடாளுமன்றத்தில் போய் அப்படி இந்த தேசத்தை எப்படி கட்டமைக்கிறது, இவரோட இராணுவ பாதுகாப்பை எப்படி வலுப்படுத்துறது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஐடியா கொடுக்கறது, இந்திய பொருளாதாரத்தை வந்து ஐரோப்பிய பொருளாதாரத்துக்கு இணையாக கொண்டு வர்றதுக்கு என்னன்ற ஐடியா கொடுக்கறது தான் அவர் எம்பி ஆனார். எம்பி எலெக்ஷனில் போனார். அப்புறம் இல்லை தமிழக பொருளாதாரத்தையும் தமிழகத்தையும் பண்ணான்னு எம்எல்ஏக்கு நின்னார். எதை கொடுக்குறாங்களோ அதை செய்வோன்றது தான் முனுசாமி. இங்கே கொடுத்தாங்கன்னா தமிழகத்தை வளர்த்தெடுக்கிறதுக்கும் வளமாக்குறதுக்கும் தமிழக சிங்கப்பூர் ஆக்குறதுக்கும் பொருளாதாரத்தை வளர்க்கெடுப்போம். இல்லை எம்பிக்கு எம்எல்ஏக்கு எம்பி கொடுத்தாங்கன்னா நம்ம போய் தேசத்தை வளர்ப்போம். சைனா எப்படி வெல்றது, ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறது, அவர்கள் என்ன ஆயுதம் வச்சுருக்காங்க, அதை தயாரிப்பது எப்படின்றதுலாம் ஐடியா கொடுக்குறது தான் நம்ம தமிழக மக்கள் இதுக்கு ஓட்டு போட்டாங்க. அதிமுகவுக்கு முனுசாமிக்கு ஓட்டு போட்டாங்க. அவரும் வந்து எம்எல்ஏக்கு போட்டதுனால எம்பியை விட்டார். ஏன்னா தேசம் அப்புறம் பார்த்துக்கலாம், சைனா பிரச்சனையை, லோக்கல் பிரச்சனையை பார்ப்போம், நீங்கள் வந்துட்டார். ஐநா பிரதிநிதி அமைச்சர் இஸ்ரேல் விவகாரமே இல்லாமல் போயிருக்கும். இல்லை அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் கூட எடப்பாடியை கூட அனுப்பலாம் நீங்கள் ஐநாவுக்கு. ஏன்னா சண்டை வராமல் பார்த்துக்குவார்ல. இல்லை, அவர் தான் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தாரு. அப்போ பாலஸ்தீனத்துக்கு எவனோ சொல்லியிருக்கா இப்படிலாம் நாடு இருக்கு, ஏதாவது கொடுங்கன்னு. இது என்ன, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, சிறுபான்மை வாக்கு வேணும்னா நீங்கள் எஸ்டிபிஐ உள்ளே இழுத்துறலாம். நீங்கள் வந்து பாலஸ்தீன் அது எங்கேயா இருக்குன்னு இருக்குது, அது என்ன நாடியான்னு அது இருக்குது தலைவரை, கையெழுத்து போடுங்க தலைவரை. நீங்கள் எஸ்டிபிஐ உள்ளே வரணும்னா இதெல்லாம் நீங்கள் போட்டாகணும். 2 அறிக்கையை நீங்கள் கொடுக்கணும். இதே என்னத்தையா ஏற்கனவே நீங்கள் திருவள்ளூருக்கு ஏதோ ஒன்று மாற்றி எழுதி கொடுத்தாங்களே சேக்கிலாருன்னு சொல்லி, அந்த மாதிரி எழுதி கொடுத்து மானத்தை வாங்கிறாங்க. உள்ளூர் பிரச்சனையே எனக்கு தெரியாது, திருவள்ளூரே யாரும் தெரியாது, சேக்கிலாருக்கும் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு இது பாலஸ்தீன்ன்றீங்க, இஸ்ரேல்ன்றீங்க, காசான்றீங்க. காசா பணமான்னு சொல்லி நான் பாட்டு கையெழுத்த போட்டுருவேன். பிரச்சனை ஆகிண்டா. இல்லை நாங்கள் எஸ்டிபிஐயில் காமிச்சிட்டோம். அதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்க போகிறீங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துருங்க. ஏன்னா இஸ்லாமிய ஆதரவாக இருக்கார்.
பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாரு, இந்தியா இஸ்ரேல் ஆதரிக்குது, ஆனால் எங்கள் அண்ணன் பாலஸ்தீன் ஆதரிக்கிறாருன்ற ஒரு பிட்டை போட்டு நீங்கள் உள்ளே வந்துடுங்க, ஒரு சீட்டை பார்த்து கரெக்ட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் நீங்கள் ராணுவ அமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ எடப்பாடியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்வதேச அளவில் ஐநாலெல்லாம் போயிருந்தால் ஐநா பொதுச்செயலாளராகவே இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா தவழ்ந்த காரியத்தை ஏங்க ஒருத்தனை ஈகோ பிரச்சனை இருந்தாலும் இந்த உலகத்தில் சண்டையே நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை ஆயிரம் கோடி ஆயுதங்கள், இவ்வளோ சண்டை, இத்தனை இழப்புகள்லாம் டப்புன்னு தவழ்ந்து போய் காலில் விழுந்துட்டீங்கன்னு வைங்க. பைடனே என்ன பார்ப்பாப்புல மேலே பார்த்துட்டே இருப்பார், யாரோ வர்றானாங்கன்னு கீழே டமா ஈகோ வாங்க வாங்க என்ன பிரதர் வேணும் சண்டையை நிறுத்துங்க ஐயா அப்படின்னு இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறீங்கன்னு நிறுத்திடுவாங்க. ஸோ அப்படியான வாய்ப்பெல்லாம் எடப்பாடிக்கு இருக்குது. சர்வதேச அரசியலில் போயிருந்தால் இந்நேரம் இந்த தேசத்துக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லதாக இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, அதுக்கு மேலே அவருக்கு தெரியல. ஏன்னா இப்போ மோடி இந்தியாவுக்கு பிரதமரா குஜராத்துக்கு பிரதமரானு KPM நேற்றைக்கு ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்கிறாப்புல. ஒரே முதலீட்டாளர் மாநாடு தமிழ்நாடு KP முனுசாமி கேட்டிருக்காரு. குஜராத் தெரியுதா? அவர் கேட்குறாரு, தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்தால் இங்கே வரமாட்டீங்க, குஜராத்துக்கு நடந்தால் மட்டும் போறீங்க, நீங்கள் எங்களுக்கு பிரதமரா மொத்த இந்தியாவுக்கு தானே பிரதமர்னு இது கொந்தளிச்சிருக்காரு கேட்டிருக்காரா? தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, சில ஸ்டேட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கலாம், ஏன்னா நீண்ட நாளாக அரசியலில் இருக்கார்ல, எவ்வளோ பேப்பர் படிச்சிருப்பார். டெய்லி தந்தி படித்தா 365 நாளைக்கு 365 பேப்பர், இன்னும் 4 பேப்பர் சேர்த்திங்கன்னா 1000 பேப்பர் படிச்சிருப்பார் வருஷத்துக்கு. இப்போ 10 வருஷத்தில் 10,000 பேப்பர் படிச்சிருப்பார், தெரிஞ்சிருக்காருலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி இதெல்லாம் இவ்வளோ சுதாரிப்பாக இருக்காருன்றது நமக்கெல்லாம் தமிழர்களுக்கு பெருமை. முனுசாமி போன்ற அரசியல்வாதிகள் இருப்பது வந்து தமிழர்களுக்கு பெருமை, எடப்பாடி அவர்கள் இருப்பதெல்லாம் வந்து தேசத்துக்கு பெருமை. ஏன்னா காஷ்மீர் விவகாரம் இந்த 370 நீக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க அதிமுக MP நவநீத கிருஷ்ணன் தான் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு பாட்டெல்லாம் பாடினது. பாடி அந்த அளவுக்கு. நவநீத கிருஷ்ணன் மாதிரிலாம் ஒரு ஞானியை நீங்கள் பார்க்க முடியாது தெரியுமா? அவங்களுக்கு ஒரு தகவல் இப்போ சொல்கிறேன். எப்படின்னா இந்த கூமுட்டையெல்லாம் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது நவநீத கிருஷ்ணன் தான் தலைவர், இது நாடாளுமன்ற அதிமுக எம்பிக்கள் தலைவர். காலையில் என்ன செய்வார் தெரியுமா? எல்லா எம்பியும் வரிசையில் நிற்க வச்சு ஸ்கூல் பையங்களை கூட்டு போவாங்கல்ல, இதுக்கு டூர்லாம் கூட்டு போனால் டேமுக்கெல்லாம் கூட்டு போனால் வரிசையாக இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு லைனு, ஆம்பளைங்களுக்கு கையை பிடிச்சிக்கணும், இந்த மாதிரி செஞ்ச ஆளுங்க அந்த நவநீத கிருஷ்ணன். இவங்கெல்லாம் படித்து பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு அவன் எல்லா எம்பியும் வரிசையாக நிற்க வச்சு முன்னாடி இவர் நடந்து போவாராம். ஏன்னா எங்கள் பலம் இப்படி இருக்குது, 20 பேர் நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு காட்டுறக்காக. இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான காமெடி வேலையை பண்ண கூட்டம் தாங்க இந்த கூட்டம். இதை பற்றிலாம் மக்களுக்கு தெரியாது. அங்கே போய் நாடாளுமன்ற வளாகத்தில் இவங்க எப்படி போவாங்கன்னு கேளுங்க. வரிசையாக போயிட்டு அம்மாட்ட என்ன அம்மாவோடைய படையாவங்க, அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கு பாருங்க, இவ்வளோ கூமுட்டைகளாக வச்சுருக்கோம் நம்மகிட்ட, இவ்வளோ அடிமைகளாக. நம்ம ஒன்றுன்னோம்னா நம்ம நவநீத கிருஷ்ணன் நாளில் பண்ணுறாருன்ற ரேஞ்சுக்கு போன ஆள், அந்த மாதிரியான ஒரு ஆள். இவரெல்லாம் தமிழகத்துக்கு கிடைத்த மாபெரும் பெருமை. இதெல்லாம் எந்த நீங்கள் அமெரிக்காவில் போய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? இப்படிதாம்மா நடக்குது. ராணுவ கட்டுப்பாடு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி தான், அப்படிப்பட்டவர்கள் தான் அவர்கள்லாம். ஏன்னா அண்ணாமலை நேற்றைக்கு அவர் மனம் வெம்பி சொன்னாரா என்னங்கிறது தெரியல. இவ்வளோ 9 ஆண்டுகள் எங்கள் கூட என்டிஏங்கிற கூட்டத்தில் ஒரு வீட்டில் இருந்தீங்க, நாங்கள் உங்களுக்கு சமைச்சு போட்டோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். இப்போ வெளியில் போயிட்டு சாப்பாட்டில் காரம் அதிகம்னு நீங்கள் எப்படி குற்றம் சொல்லலாம் அப்படின்ட்டு மோடியை ஏற்றுக்கிறவங்களாம் வரலாம், கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்கு, எப்படி வேணாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு பேசுவோமே. பூனை வந்து ஜன்னல் வழியாக தான் வரும் தெரியுமா உங்களுக்கு? பூனை கதவு வழியாக வராது, நாய் வந்து கதவு வழியாக வரும். இப்போ நீங்கள் கீழ் வீடாக இருக்குன்னு கதவை திறந்து வச்சு பாருங்கள், 2 நாளைக்கு திடீர்னு நாய் இதாக உள்ளே வந்துடும், ஜன்னல் திறந்துச்சுன்னா பூனை வரும், இந்த மாதிரியான வரும். நீங்கள் ஓட்டையாக எதாக இருந்துச்சுன்னா எலி வந்துடும். இது ஒவ்வொன்றும் என்ட்ரி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ அண்ணாமலை எல்லாத்தையும் திறந்து வச்சுருக்காரு, எது வரப்போகுதுன்னு தெரில உள்ள. ஸோ அந்த ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் வந்து பாத்திரம் சாப்பிட்டுட்டு நீங்கள் பாத்திரத்தையே கழுவலையே, அது காரம்னு சொல்கிறது அடுத்த விஷயம். நீங்கள் வந்து மிளகாத்தூளை கொட்டி புளியோதரையை கிண்டி உள்ள முட்டையை வச்சு முட்டை பிரியாணின்னு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நாள் ஏமாந்து தின்றுருக்காங்க, ஏன்னா அவங்க பிரியாணி சாப்பிட்டதில்லை. ஒரு நாள் உண்மையான பிரியாணி 9 வருஷம் கழிச்சு சாப்பிடும்போது, ஓ பிரியாணின்னா இதுதானா, அப்போ இவ்வளோ நாள் நம்ம சாப்பிட்டது புளி சாதமான்றது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. போயிட்டாங்க, காரமாக இருக்குது, புளியாக இருக்குன்னு சொல்ல தெரியாமல் காரமாக இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் புளியோதரையில் முட்டையை வச்சு முட்டை பிரியாணின்னு அவர் ஏமாந்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கும் ஒரு என்னைக்காவது தோணும்ல, அந்த மாதிரி தோணிருக்கு வந்துட்டாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காப்புல, அது நான் புளின்னு கூட நீங்கள் சொல்ல தெரில, காரம்னு சொல்கிறாங்கன்னு. சரி, அவங்க சொல்கிற போக்கிலே நம்ம போவோம். இவ்வளோ நாள் தின்னீங்கல்ல, காரமாக இருந்துச்சுல்ல அப்படின்னா, கடைசியில் சட்டியை கழுவி வைக்கிறது யாரான்ற கதை தான். இவ்வளோ நாள் ஆக்கி தின்னீங்களே, சட்டியை கழுவி வைக்கிறது யார்? கதவை சாத்தினா கதவை திறந்து, எல்லா வீட்லேயும் கதவை சாத்தி தான் வைப்பாங்க பாதுகாப்பு கருதி. இவர் திறந்து வச்சுருக்காரு.
எது நாய் நிறைய போதா நரி நுழைய போதா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் நாங்க மட்டும் தனியா நிற்போம், எங்க தலைமையில கூட்டணி, யார் வந்தாலும் வரனாலும் இப்போ யாருமே கேட்குறக்கு யாரும் இல்லை. இப்போ அவர் தலைமையில் தான் கூட்டணி, அவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் தலைமையில் கூட்டணி இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கிருஷ்ணசாமி, அண்ணன் ஜான் பாண்டியன், அப்புறம் தேவநாதன் யாதவ், அப்புறம் இவர் 5 பேர் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, அவர் தலைமை, அவங்க எல்லாம் கூட்டணி. இல்லை அவங்க கூட வரணும்னு ஒரு வாய் திறந்து அவர் கேட்டதில்லை. ஆனால் 2-3 நாளைக்கு முன்னாடி பியூஷ் கோயல் வந்து அவர் சொல்கிறாரு இன்னமும் கூட வாய்ப்புகள் இருக்குன்னு அதிமுக பற்றி கேட்கும்போது சொன்ன பிறகு 2 நாள் கழிச்சு இவரும் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வராருன்னா மேலிடம் அண்ணாமலையை நம்பி கொடுக்க இன்னும் தயாரா இல்லையோன்னு ஒரு தயாராக இல்லைங்க. அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா 4 வயசு பையனுக்கு ஒரு புல்லட்டை கொடுத்து ஓட்ட விடுவாங்களா? அவங்க அப்பா ஓட்டுறாரு, கூட உட்காந்து வாடா, முன்னாடி ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கோ, நீ ஓட்டுற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு தான் அண்ணாமலையை போட்டாங்க. அண்ணாமலைன்னா அப்பனே தள்ளி விட்ட கதையா? நான் ஓட்டுறேன்னா என்ன பண்ண முடியும்? நசிஞ்சு சாக வேண்டி தான். அந்த கதை தான் இப்போ இருக்குது. இப்போ அண்ணாமலையை வச்சு என்ன பண்ணால், அண்ணாமலையை தூக்கி டேங்க் மேலே உட்கார வச்சு கையை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு புல்லட்டை வந்து இவர் ஓட்டுவார் எடப்பாடி அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இப்போ என்னன்னா அண்ணாமலை கையை கடிச்சு வச்சிட்டாப்புல எடப்பாடி. ஐயா இது ஒத்து வராதுன்னு எடப்பாடி இறங்கிட்டாப்புல ஸ்டாண்டை போட்டு. இப்போ அண்ணாமலை ஸ்டாண்டை போட்ட புல்லட்டில் உட்காந்துருக்காப்புல. வண்டிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் நின்ன இடத்துல தான் சுற்றுவோம். இப்போ இருக்கும்போது கதவு திறந்துருக்கு, ஜன்னல் திறந்துருக்கு, அண்டா திறந்துருக்கு, அடுப்பு காலியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ கட்டிலுக்கு அடியில் இடம் காலியாக இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரே நிறைய கேள்வி சார். இப்போ அண்ணாமலை நீங்கள் சொல்கிறீங்க முதிர்ச்சி இல்லை, இல்லை பக்குவம் இல்லை, அதனால் இது பண்ணலான்னா, இதுக்கு பதிலாக நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு வந்தால் அந்த அம்மா கிளை கழக செயலாளராக இருந்தால் தொடங்கி எடப்பாடி மாதிரி வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்புறம் அவங்கள நம்பி மட்டும் கொடுப்பாங்களா? அவங்கள நம்பி கொடுக்க முடியாது. அவங்கன்னா இப்போ என்ன பெண் வீராங்கனையா ஐபிஎஸ் ஆகும் இந்த இது மாதிரி திலவிதி ஐபிஎஸ் கிரண் பேடியா ஏறி புல்லட்டை பைக்கோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த அம்மாவுக்கு இப்போ அதுக்கு ஹேண்ட்பாரே பிடிக்க தெரியாது, பின்னாடி நான் பிடிச்சிட்டு தம்பி ஓட்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணேன், இது ஒரு பக்கம் இருக்கும், தம்பி அண்ணாமலை ஒரு பக்கம் புல்லட்டில் உட்காந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்டாண்டு போட்டு தான் இருக்கு வண்டி. அண்ணாமலை தலைமையில் ஸ்டாண்டு போட்டு புல்லட் ஓட்டுவாங்க. நிர்மலா மாமி பின்னாடி ஏறி உட்காந்துக்கலாம், தம்பி ஓட்டுவான் வண்டியா அப்படின்னு வாயிலே சத்தம் கொடுத்து புல்லட் ஓட்ட வண்டி 2 பேர் சேர்ந்து. பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபியில் இதுதான் நடக்கும். பார்ப்போம் சார் 2024 எப்படி அது அமைய போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அண்ணாமலை எடப்பாடி பேச ஆரம்பித்தாங்க, இன்னும் வெளிப்படையாக சொல்லலைனாலும் ஜனமலையே திட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காமராஜர் கூட மோடியை சொல்லுவீங்களா அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க கொந்தளிக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க கம்முன்னு தான், ஆனால் அதிமுக கொந்தளிக்குது, மோடியும் காமராஜரும் ஒன்றா அப்படின்னு. இல்லை அது முனுசாமி தான் கொந்தளிப்பார். நீங்கள் வந்து ஜெயக்குமார் அண்ணன் ஜெயக்குமார் முனுசாமி இவங்க தான் கொந்தளிப்பாங்க, எடப்பாடி கொந்தளிக்க மாட்டார். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மோடியை பொன்மன செம்மலின் அம்சம்னு எல்முருகன் இருக்கும்போது எம்ஜிஆரோடய ஒப்பிட்டாங்க. அப்போல்லாம் யாரும் சொல்லலை, அதுதான் காமராஜர்னும் போது அப்படின்னு இல்லை, எதையாவது ஒன்று சொல்லணும்ல, கொதிச்சுறாங்க. எங்களை ஒழிச்சு கட்டணுன்றது ஆள் மனசில் அந்த ஜீன் ஓடிக்கிட்டு இருக்குங்க. வடக்கன்ஸை சேர்க்கக்கூடாதுன்றதும் அந்த ஆர்எஸ்எஸ் உள்ள விடக்கூடாதுன்றதும் முனுசாமி ஜீனில் இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் எப்போதுமே ஒட்டவங்கள உறவுங்களன்னு அவர்களை ஏமாற்றி அவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி பல சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இன்னும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழக மக்கள் வந்து சுதாரிப்பாக இருக்கணும். உங்களை கொண்டு போய் நாசப்படுத்திடுவாங்க. நீங்கள் கவுன்சிலர் ஆக்குங்க, மேயர் ஆக்குங்க, அதிமுககாரவங்கள சரியா, லோக்கலில் தலைவர் ஆக்குங்க, நகர்மன்ற தலைவர் ஆக்குங்க, ரொம்ப சந்தோஷம். கொண்டு போய் தயவுசெய்து எம்பி ஆக்கி விட்டுறாதீங்க. ஆக்க மாட்டீங்க தெரியும், ஆக்கி விட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போட்ட மாதிரி அப்படின்றது தமிழக மக்கள் கடந்த காலத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். பாப்போம் சார், இதனுடைய அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பேசலாம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி.